வணக்கம் உறவுகளே! நீண்ட நாளா ஒருவர பற்றி பேசணும்னு சொல்லி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. "அண்ணா நீங்க அவர பற்றி பேசணும்னு சொல்லி." நானும் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒருவர். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய தலைவன் உயிரோடு இல்லாதது தான் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கும் காரணம். அவர்தான் எங்களோட சீமான பற்றி தான் பேசப் போறோம். தமிழ் தேசிய அரசியல்ல கலைந்தெறியப்பட வேண்டிய ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னா சீமான். தமிழ் தேசியத்தை வச்சு பிளப்பு நடத்துகிற ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னா சீமான். நிறைய காணொளிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல அவருடைய காணொளிகள் நிறைய வெளியில வந்து கொண்டிருக்குது. பழைய வீடியோக்கள் நிறைய வெளியில வந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெரியாரோட முரண்பட்ட பெரியாருடைய கருத்து இயக்கம் கொண்ட திமுகவோட முரண்பட்டது தான் அதுக்கு முக்கிய காரணம். ஏன் இந்த திகதியில அதுகள் பேசப்படுதுன்னு சொன்னா, அந்த இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஈரோடு தேர்தல் நடக்க போகுது. பெரியார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரோடு. பெரியாரை இவர் கொஞ்சம் கூடாமல் பேசினபடியா இவர் இப்பொழுது பிரபலமாக பேசப்பட்டு இவர் பற்றிய பல உண்மைகள் இவரால் சொல்லப்பட்ட பல பொய்கள் வெளியில வந்து கொண்டிருக்கு. நான் ஒரு ஈழத்தமிழனா இருந்து கொண்டு உண்மையிலேயே சீமான் இலங்கைக்கு வந்தாரா, அப்படியெல்லாம் நடந்ததா, அவருக்கு அப்படியான சாப்பாடுகள் கொடுத்தாங்களா என்றெல்லாம் நிறைய விடயம் இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஈழத்தில் நாங்கள் சீமானை எப்படி கொண்டாடுறோம் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே ஈழத்தில் சீமானை கொண்டாடுறாங்களா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது சம்பந்தமான ஒரு விளக்கமான காணொலி தான் இது. நிறைய பேருக்கு அவர் சொன்ன உருட்டுகள் இப்போவும் ஒரு பிரபல்யமானதாக பேசப்படுறது உண்டு. என்னென்றாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய அரசியலை கொஞ்சம் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு சீமான் தேவைப்பட்டபடியாக தான் நிறைய பேர் அவரை விட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு பொய்களின் பொக்கிஷமாக சீமான் இருந்திருக்கிறார். நிறைய விடயங்கள் பொய்கள்ன்றதை விட அவர் சொன்ன விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்த விடயங்கள், நேரால் பார்த்த விடயங்கள். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு நடந்த ஒரு விடயங்கள் இல்லை. எல்லாமே ஒரு கதையாக ஒரு கோர்வையாக கோர்க்கப்பட்டவை தான். ஈழத்தில் சீமான் வெறும் முதங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன வயசு 14-15 வயசு வெறும் எனக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே இந்த சீமான் சொல்கிற இந்த கதைகள் எல்லாமே நாங்கள் வடிவ கேள்விப்பட்ட கதைகள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு வாய்வழியால் கேள்விப்பட்ட சம்பவங்கள். அவர் சொன்ன ஆமக்கரியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவரை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்ன அவரை ஒரு இடம் இருந்து ஒரு இடம் மாற்றும் போது செய்த அந்த டெக்னிக் எல்லாமே அதை ஏற்கனவே அவர்களால் எல்லாராலையுமே பின்பற்றப்பட்டு உண்டு. இது அந்த காலகட்டத்தில் இருந்த எங்களுக்கு தெரியும். அது அதிகமாக பேசப்பட்ட விடயங்கள். இந்த சீமானை பற்றி இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தில் யாருமே அரசியல்வாதிகள் அவரை விமர்சிச்சோ அவர் இப்படி பொய் சொல்கிறார் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறதில்லை. என்னென்னு சொன்னால் அவரை எதிர்த்தா தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறோம்ன்ற ஒரு பயம். நிறைய நாள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். யாராவது பேசுவாங்க புலாவு பிரச்சனை போகுது, இதெல்லாம் உண்மை இல்லை, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுவாங்களேன்னு பார்த்தா ஒருத்தருமே சொல்லலை. அப்போ நான் தான் ஃபைனலாக சொல்லுவோம்னு வந்திருக்கிறேன். சீமான் சொன்ன விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மை. அது அப்படியான விடயங்கள் நிறைய நடந்திருக்குது. அவர் முதல் நாங்கள் சீமான் ஏன் இங்கே இலங்கைக்கு வந்தாருன்னு பார்ப்போம். ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமாக ஒரு குழு இலங்கைக்கு வந்திருந்தது. அவர்களூடாக கிடைத்த சில தகவல்கள் அடிப்படையில் சீமானும் இலங்கைக்கு வரணும்னு ஆசைப்படுறார். அந்த காலத்தில் இந்த தலைவர்னு சொல்லுவாங்கள்ல ஈழத்தில், அவர் அவரை பார்க்க விரும்பல, சீமான் தான் அவரை பார்க்குறதுக்காண்டி வரார். இந்த காலகட்டத்தில் சீமான் எல்லாம் பெரிய ஒரு ஆள் இல்லை, ஒரு பேச்சாளர். அந்த காலத்தில் பெரிய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுமாறன், அதே மாதிரி வைகோ எல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஆட்கள். அந்த சந்தர்ப்பங்களில் சீமான் ஒரு பேச்சாளர், பெரிய ஒரு ஆள் இல்லை, ஒரு பேச்சாளராக இருந்தவர் தான். அந்த பேச்சாளருக்கு இன்றைக்கு கார் வங்களா எல்லாமே கொடுத்து அழகு பார்த்தது பார்த்தோன்னா இந்த புலம்பெயர் தமிழர். அவர் பேசிய அந்த தமிழ் தேசிய அரசியல், சீமான் அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோல்வி அரசியல் தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3% அவர் ஒரு வாக்கு வாங்கி வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டால் கூட அவருடைய சில முட்டாள்தனமான முடிவுகள், ஒரு எம்எல்ஏ ஆகக்கூட ஆக முடியாத ஒரு தனியாக ஒரு பேச்சாளராகவே இப்போவும் இருக்கிறார். அதை அளவுபடுத்தி பார்த்துருக்குறாங்க. அவர்களுக்கு நிறைய பேரை சொல்லுவாங்க அவருடைய தம்பிகள்னு சொல்வார்கள். அவர்களும் இவற்றை கருத்தை இப்படி சொல்லியிருப்பார். எங்களுக்கு உண்மையிலேயே ஈழத்திலிருந்து அவரை பார்க்கும்போது சிரிப்பு வரும். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, அந்த காலத்தில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கே தெரியுமாடா ஏன்டா இப்படியெல்லாம் புழுவுறீங்களான்னு சொல்லி. ஒரு அவர்களுடைய இடத்துக்கு ஒருவர் போகிறேன்னு சொன்னால் அப்படித்தான் கவனிப்பாங்க, அப்படித்தான் பாதுகாப்பு இருக்கும். அது அவங்களுக்கு உணவுகளும் அப்படித்தான் இருக்கும். அவங்க பெரும்பாலும் காட்டிலாம் இருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கான சாப்பாடு அப்படியா இருக்கும். அதில் பெருசாக எதுவுமே குழம்புறதுக்கு இல்லை. இது சம்பவங்கள் எல்லாமே நடந்த சம்பவங்கள். சீமானேன் வந்தாருன்னு சொன்னால் சீமானுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானை போல் பேசுகிறவங்க இல்லை. அந்த சீமானை போல் பேசுகிற ஆட்கள், மேடை பேச்சில் பேசுகிறார்கள் அந்த காலத்தில் இல்லை. அப்போ அவர்களுக்கு தலைவர் சொன்ன ஒரு வேலை என்னன்னு சொன்னாலாம், நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பேச்சு ஆற்றலை அந்த பேசுகிற திறமையில கற்றுக் கொடுங்க, இது எங்களோட போராட்டத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னதான். இது யார் சொன்னேன்னு சொன்னால் இந்த படக்குழு இவர்களுக்கு முதல் வந்திருக்கும். அந்த படக்குழுவை சேர்ந்தவங்க தான் சொன்னது. அதை விட
அவர்கள் மூலம் தான் அவரும் இங்கே வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை தமிழ் தேசிய அரசியலை பற்றி, இந்த மக்களுக்கு உலக அரசியலை பற்றி, தமிழ் தேசிய அரசியலை பற்றி இவர்களுக்கு வந்து ஓரளவு அங்கே பேசக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி. சீமான்கிட்ட இருந்த திறமை என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு பேச்சாற்றல், மற்றது கதைகளை கோர்க்கிறது. ஒரு விடயங்களும் அங்கே நடக்கிறத பார்த்து இவர் 22 நாளுக்கிட்ட இலங்கையில் இருந்துக்கிறாராம். அப்போ அவருக்கு எல்லாமே நடக்கிற சம்பவங்கள் தெரியும். எப்படி யாருக்கு சூடுபடும், எப்படி சூடுபட்டால் என்ன செய்வாங்க, இங்கே தப்பி போவாங்க, இங்கே பதுங்கியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே எங்களுக்கு வந்து சும்மா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பெரிய பெரிய அண்ணாக்கள் அப்படி சும்மா கதைச்சு கேள்விப்பட்ட விடயம், அவங்களண்டா இப்படி தான் இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். ஆனால் இந்த விடயங்கள் வந்து பெரும்பாலான இந்தியர்களுக்கு தெரியாது, இந்திய தமிழர்களுக்கு தெரியாது. இதை போய் அங்கே சொல்லும்போது அவர்கள் அப்படியா என்று சொல்லி பார்த்தது தான், அப்படியே வளர்ந்தது தான் சீமான். சீமானை கொண்டாடுறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு வேற சீமான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் இல்லை என்றபடியாத்தான் அவர் உயிரோடு இருக்கார். இப்படியான பொய்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்து நீண்ட காலம் அரசியல் செய்துவிட முடியாது. சில முன்னணி தலைவர்களை வந்து சொல்லி அவர் சொல்லுவார், தன்னை ஏற்றி கொண்டு மோட்டர் பைக்கில் போனது, தனக்கு துப்பாக்கி பயிற்சி தந்தது எல்லாமே வந்து சொல்லுவார். இதெல்லாம் வந்து அங்கே இருந்த பொடியலன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அவர்கள் வந்து சொன்னது. பொடியலன் இல்லை, இப்போ நாங்கள் இங்கே வந்து அவரை பற்றி கதைக்கிறதுக்கு பயப்படுவோம், அப்படி அவங்களோட பேரை சொல்கிறதுக்கு பயப்படுவோம். அவர் வந்து இந்தியாவில் இருக்கும்போது நிறைய வந்து அவர்களை பற்றி கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பேசும்போது அவர்கள் அண்ணன் தங்கட அண்ணாக்களே சொல்லிக்கொள்வோம். அப்படி என்று எங்களை அவங்க வந்து கதைக்கும் போது அவங்க சொல்லி கொடுத்தது இப்படி நாங்கள் செய்வோம். அவர்கள் வந்து இந்த கதைகள் எல்லாம் கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அங்கே இப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, அதை எல்லாத்தையுமே சரியாக வந்து உள்வாங்கி கொண்டு யுத்தங்கள் எல்லாம் முடிந்த பிறகு இந்த கதைகளை வந்து அவர் மெதுவாக வந்து கொஞ்சம் தனக்கு சார்பாக உருவாக்கி கொண்டார். தன்னை அவர் பார்க்க விரும்பின மாதிரியான ஒரு கதைக்கோப்பை வந்து கொண்டு போனார். தன்னை அவர் ஒரு பெரிய ஒரு பிரபல்யமாக பார்த்ததாகவும், அவருக்கு விரும்பின சாப்பாடை கொடுக்க சொல்லி அப்படி என்னெல்லாம் இல்லை. வந்து சின்ன கேள்விப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால், அவரெல்லாம் அவரோட வந்தாருன்னு சொன்னால் பேசவே மாட்டாங்க, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அவர் வாரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்படி மச்சான், தம்பி, அண்ணன், நீ போட்டு வர ஒன்று எனக்கு பிடிக்குமாடா கொஞ்சம் அனுப்புகிற அளவுக்கு வந்து அவர்கள் அப்போ இருக்கையில் 2009ஆம் ஆண்டுக்கு இறுதி யுத்தம் நடக்குதுன்னு சொன்னால், 2008ஆம் ஆண்டு வந்த சீமானை வந்து அவர் எப்படி வரவேற்றிருப்பார், எப்படி பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சீமானுக்கு நடந்த விடயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ஆட்களுக்கு வந்து வேறு இடங்களில் நடந்தது. அதையெல்லாம் இவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு குழுவாக இருந்து கதைக்கும் போது இப்படி நடந்தது, அங்கே நடந்தது, இங்கே நடந்தது, அது எல்லாத்தையுமே வந்து சரியாக அவதானித்து ஒரு தனக்கேற்ற ஒரு கதையாக வந்து சீமான் எழுதி கொண்டார். அதுதான் வந்து உண்மை. இன்றைக்கு வேற வந்து தமிழ் தேசிய அரசியலை வச்சு கொண்டு பிழைப்பு நடத்துகிற ஒருவர், திமுக வந்து ஒரு பேச்சாளராக இருந்தவர். அந்த காலத்தில் பெரியாரை வந்து ஒரு உயர்த்தி பேசிக்கொண்டு தெரிஞ்ச ஒருவர். பிறகு திமுகலேருந்து விலகி நாம் தமிழர் என்ற கட்சியை வந்து ஆரம்பித்தார். இன்றைக்கு வேற வந்து ஒரு எம்எல்ஏ ஆக கூட தகுதி இல்லாதவர், எம்எல்ஏ ஆக கூட ஆகாதவர், வேறு யாருடையும் கூட்டு சேர்ந்து அதன் மூலம் வர வாக்குகளை பயன்படுத்தி கூட முன்னோக்கி செல்லக்கூட ஒரு அரசியல் அறிவில்லாதவர். தன்னை சுற்றி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண் தலைமைத்துவத்தை கொண்ட அரசியல் இருக்கணும்னு சொல்லி யாரையுமே வளர விடாமல் ஒரு சின்ன பிள்ளைத்தனமான அரசியல், இவரை விட தன்னை விட ஒருவன் வந்து வளர்ந்து விடக்கூடாது. அப்படி வளர்ந்தால் இப்போ தம்பியல்னு சொல்லுவாங்க. சீமானை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து தம்பியல்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அவரை விட்டு போயிட்டாங்க, அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இவற்றை உண்மை முகம் தெரிய விலகி போயிட்டாங்க. இன்றைக்கும் வேற நல்ல கார்களோட நல்ல வீடுகளோட வாழ்ந்து கொண்டிருக்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வேற இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி ஈழத்தமிழர்களுக்காக வந்து ஒரு இடத்த நிதி திரட்டி இங்கே அனுப்பியோ இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து திரும்ப இந்த யுத்தத்துக்கு பிறகு வந்து மக்களை சந்திச்சோ அப்படி எதுவுமே இல்லை. தன்னுடைய சுய அரசியலுக்காக இந்த இலங்கை அரசியலை வந்து பயன்படுத்தி கொண்டு வருவார். இப்போ கூட சில பேர் நம்பிட்டு இருப்பாங்க இவர் பெரிய ஒரு ஆள் உண்டு. இவற்ற வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்கும்போது சிரித்து கொள்வோம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கோபம், இந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே வந்து பார்த்தோம்னா சீமானே எதிர்க்க இல்லை. இவன் இப்படி போய் சொல்கிறான், இப்படியெல்லாம் தலைவர் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஒரு சின்ன பையன் நானே வந்து சொல்கிறேன், இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை. இவர் சொன்னதை விட அவங்க பாதுகாப்பில் சரி, உணவில் சரி, அவங்க வித்தியாசமானவங்க. இப்படியெல்லாம் நெருக்கமாக எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு அவங்க இல்லை. இப்படியெல்லாம் வந்து நெருக்கமாக வந்து இருக்கிற ஆட்கள் இல்லை. அவங்க யாரையுமே வந்து ஒரு சந்தேகத்தின் கண்ணோட பார்க்குறவங்க. இவர் சீமான் சொல்லும்போது சொல்லியிருக்கார், தான் வாரதுக்கு முன்னாடி தன்னை உழவு பார்க்குறதுக்கு கூட ஒருவனை வந்து வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு ஆளை அந்த காலத்தில் சீமான் இருக்குது. அதெல்லாம் ஒரு போய் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இலங்கைக்கு வந்தபொழுது சிங்கள ஹோட்டலில் போய் சாப்பிட்றக்கு இருக்கவும் தன்னை எல்லாருமே சுற்றி பார்த்தாங்கன்னு சொல்லி எனக்கு எல்லாமே ஒரு சீமான ஒரு 2010 2012 வந்து சீமானே தெரியும். அந்த காலத்தில் இலங்கையில் இந்த
ஃபேஸ்புக்குகளோ இல்லைன்னு சொன்ன தொலைத்தொடர்பு சாதனங்களோ வந்து சரியான குறைவு. என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் யுத்தம் நடந்து முடிந்த ஒரு காலம். அதுக்கு பிறகு தான் பேசிகள் எல்லாம் வந்துச்சு. இந்த யூடியூப்புகள் இந்த ஃபேஸ்புக்குகள் எல்லாம் கொஞ்சம் பிரபலமாக இருந்தது. அது வேறு அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் 2009-10 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் என்றாலே என்ன தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. இங்கே ஃபோன் பாவிக்கிறதுக்கு சிம் எடுக்கிறது கூட தடை இருந்தது. அப்படி நிறைய பிரச்சனை இருந்த ஒரு காலம். சீமானை வந்து எங்களுக்கே தமிழாக்களுக்கே தெரியாது. இதில் சிங்களாக்கள் பார்த்து அவரை பார்த்து ஒரு ஆர்வமாக பார்த்தேன்னு சொல்லுவாங்க. மற்றது இவரை வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக வந்து தமிழ் மக்களுடைய தலைவராக வந்து உலக தலைவரை வந்து நாங்கள் வரவேற்கிறோம்ன்ற ஒரு ஃபீலிங்கோட அவரை வரவேற்றதான் சொல்லுவார். அதெல்லாம் பச்சை போய் பொய்யான கதைகள் நிறையவே இருக்குது. இந்த துப்பாக்கியோட எடுத்த ஃபோட்டோ இந்த AK-73 நினைக்கிறேன் அப்படியே ஒரு கதை ஒன்றும் போட்டு இருந்தார். அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு ஷூட்டிங். அவங்க வந்து ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தாங்க. ஒரு ஆவணப்படம் தயாரிக்கிறக்கான தான் அந்த சீமானோட சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. சீமானும் அவர்களுக்கு பிறகு தான் அந்த ஆவணப்படம் தயாரிக்கிறக்க வந்தவங்க ஒரு 45 நாள் ஏதோ இருந்திருப்பாங்க. இதே கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு 22 நாள் வந்து நின்றவர் தான் சீமான். அந்த சீமான் வந்து எல்லா கதைகளையுமே வந்து தனக்கு சாதகமாக எழுதி கொண்டவர். இன்றைக்கு வேறு தமிழ் தேசிய அரசியலை வந்து தன்னோட ஒரு அடையாளமாக கொண்டு தான் இப்போ வேறு அரசியல் செய்துட்டு இருக்கிறார். நாங்களெல்லாம் வந்து இங்கே இலங்கையை பொறுத்தவரை ஈழத்தமிழுக்கு யாருமே வந்து பார்த்தோம்னா சீமானை கொண்டாடுறது இல்லை, பெருசாக கொண்டாடுறதில்ல. ஒரு சிரிப்புக்காண்டி தான் அவரை பார்ப்பாங்க. இவர் ஒரு காமெடி பீஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நிறைய விடயம் பேசியிருக்கிறார். தமிழ் தேசிய அரசியலை வந்து உயிர் போட வச்சுருந்துருக்கிறார். தமிழற்ற அந்த ஒரு தடவை பேசாத டைமில் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் அங்கேருந்து பேசியிருக்கிறார். அவங்களோட புகைப்படங்களை போட்டிருக்கிறார். அது சம்மந்தமான விழாக்கள் எடுத்திருக்கார் என்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சீமான் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கிறாங்க. புலம்பெயர் தமிழர்களுடைய அதிக நிதி வந்து வார ஒருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானை தான் இருப்பார். இப்போ என்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நிறையவே வந்து அவருக்கு காசு போயிருக்குமே என்ன சொன்னால் அவர் வந்து தான் அந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியலை வந்து பேசிக்கொண்டு இருந்தவர். இலங்கையில் யாருமே பேசாத நேரம். இலங்கையில் எப்போவுமே பேச மாட்டாங்க. இந்த தமிழ் தேசிய அரசியலை பற்றி ஒருத்தட்ட பேரை சொல்லியோ ஒரு இனத்தின் அந்த தலைவர்கிட்ட பேரை சொல்லியோ பேச மாட்டாங்களே. என்னென்னு சொன்னால் இங்கே அதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நாங்கள் பேசாமல் இருந்தபோது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவேன் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறேன். உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் அவர் சொன்ன விடயங்கள் வந்து 90% வந்து 90-98% வந்து உண்மை. ஆனால் அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்தது, இப்படி பெரியவங்க வந்து பயிற்சி கொடுத்தது, தன்னை பெரியவங்களை மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு போனதெல்லாம் சும்மா கதை. அப்படி பெரியவங்களை எல்லாம் வந்து ஈஸியாக வந்து பார்க்க இயலாது. அப்படியான நிலைமை தான் இருந்தது. எங்களை தெரிஞ்சவரை இலங்கையில் அப்படி தான் இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆகலுமே உயர்வு நோட்டியில் பேசினது. மற்றும்படி சில சம்பவங்கள் வந்து உண்மை. அவருக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கட்டும், அவரை கூட்டிகிட்டு போகிறது வாரது, அவர்களுக்கான அந்த உணவுகள் மற்றது ஆமக்கறி அதெல்லாம் வந்து உள்ள உண்மை தான். அவர்கள் காலில் இருக்கிறது அந்த உணவுகள்லாம் கிடைக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. அதுகள் எல்லாமே உண்மை. அதெல்லாம் வந்து இவர் பார்த்து சரியான முறையில் வந்து எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு அழகாக கதை சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஒரு ஈழத்தமிழ்னா நாங்கள் வந்து சீமானை வந்து பெருசாக கொண்டாடல. இப்போ தான் வந்து சீமானோட உண்மை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நான் இந்த காணொலி போடப்பட்டு நிறைய திமுக காரங்க நினைக்கிறேன் இல்லையான்னு சொன்னால் பெரியாற்ற வருடிகள் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வீடியோ அவரை பெரிதான் போடுவேன், பார்ப்பேன். அது சம்மந்தமாக வீடியோ போடும்போது பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான். இந்த சீமான் அரசியல்ன்றது இதுதான். எங்களுக்கு வந்து அவற்றை அரசியல் வந்து ஒரு காலத்தில் தேவைப்பட்டது. அவர் வந்து செய்த விடயங்கள் வந்து நல்லம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் வந்து சில விடயங்கள் வந்து சில விடயங்கள் நாங்கள் பேசாத டைமில் பேசியிருக்கிறார், உயிர் போட வச்சிருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல். அந்த சில காரணக்காண்டி நாங்கள் வந்து உண்மையில் அவரை முழுவதும் ஏற்றுக்கொள்ளாட்டியும் அவற்றை சில விடயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். சீமானை வந்து பெருசாக வந்து அவங்க கொண்டாடல, அது உண்மை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. போக வந்து காலங்கள் போகும்போது அது சம்மந்தமான ஆதாரங்கள் இன்னுமே வெளியில் வரும். அப்போ உங்களுக்கும் புரியும். சில பேர் என்மேலே கோவப்படுவீங்க நான் அப்படி சொல்லிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் சில உண்மைகள் சில விடயங்களை வந்து பேசி ஆகணும். எனக்கு இருக்கிற கோவம் என்னென்னு சொன்னால், இந்த இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் யாருமே இதை பற்றி பேசலையான்னு சொல்லி பேசுகிறதுக்கு பயப்பட்டவங்க. என்னென்னு சொன்னால், இதை பேசினா ஒரு வேளை அந்த புலம்பெயர் தமிழர்கிட்ட கோவத்துக்கு தாங்கள் ஆளாகும், தமிழ் தேசிய அரசியலையே வெறுக்கிற மாதிரி, தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே வந்து செயற்படுற மாதிரி. நான் வந்து எனக்கு எந்த அரசியல் தேவைகளும் இருக்கல, ஆகவே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். 3 முறை காணொலியில் சந்திக்கலாம்.